ஆனால் வாழ்க்கையில் அந்த அந்த ஒரு 6 மாதம் எனக்கு வாழ்க்கைனா என்னன்னு கற்றுக் கொடுத்தது தனிமையில் இருந்தப்போ தான் தெரிஞ்சது. அதனால் என்னையை நானே கான்ஃபிடென்ட்டோடு தேற்றிக்கிட்டு என் வீட்டில் வந்து டிக்டாக் பண்ணிக்கிட்டு டான்ஸ் பண்ணிக்கிட்டு வந்து ஜிம்முக்கு போகிற வீடியோ, சிலம்ப சுற்றுற வீடியோ, இப்படி எல்லாத்தையும் போட்டு இது எல்லாத்தையும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தது உண்மையிலே பத்திரிகை ஊடக நண்பர்கள் தான். ஏன்னா அதை பார்த்துட்டு தானே கேட்குறாங்க, என்ன ரொம்ப என்ன இன்னும் முடிஞ்சிருச்சுன்னு நினச்சேன், பரவாயில்லையே அப்படி ஏன்ட்டே கேட்குறேன் ஒருத்தன். என்ன முடிஞ்சிருச்சுக்கும் நினச்சேன் போன வாரமே, பரவாயில்ல வந்துட்டீங்களே, ஆனால் இப்படி வந்து நிற்பீங்கன்னு எதிர்பார்க்கலையே அப்படின்னு. ஸோ அதெல்லாம் நம்ம ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கிறது தான். ஸோ அதனால் ஒரு சில யூடியூபர்ஸுக்கு மட்டும் அதை நான் சொல்லிக்கிறேன், மனசு நோகாமல் கொஞ்சம் எழுதுனீங்கன்னா நல்லாயிருக்கும். நம்ம இன்றைக்கி ஒரு படுத்த படுக்கையாக இருக்கும்போது அதுவும் குறிப்பாக ஒரு நகைச்சுவை கலைஞனுக்கு அந்த மாதிரி நடக்கும்போது அதை வந்து கைகொட்டி சிரித்து அதை ஒரு தலைப்பாக போட்டு இவன் சாக மாட்டானா, இவன் எப்போ சாவான் அப்படின்லாம் டைட்டில் போட்டு அதை ஒவ்வொரு நாளும் இரவு வீட்டில் உட்காந்து பார்க்கும்போது அவங்கவுங்க குடும்பத்துக்கு நடக்கும்போது அது தெரியும். பட் அதை தாண்டி ஜெயிச்சு வந்து செகண்ட் இன்னிங்ஸில் நான் வந்து நிற்கிறேன். ஒரு சில பழக்க வழக்கங்கள்லாம் இருந்துச்சு, இப்போ எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டு, நல்ல எக்ஸசைஸோடு நீங்கள் பார்த்தாலே தெரியும். அடுத்து வரக்கூடிய படங்கள் பேசும், நான் பேச விரும்பலை, அதற்கான படங்கள் பேசும்.